அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. இந்த டட்டா போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த போட்டோ போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா வேணுமா வேணுமோ அப்படின்ற மாதிரிதான் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் இன்னைக்கு என்னடா சொன்னீங்க, எனக்கும் வேறொரு நடிகைக்கு தொடர்பா, அப்படிலாம் சொல்லாதீங்களா, உண்மையிலே நான் ரிலேஷன்ஷிப்ல தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நடிகையோட, அதாவது இன்னைக்கு அவர் வந்து த்ரிஷாவோட தான் போயிருக்காரு. சோ த்ரிஷாவோட போயிருக்காருன்னு சொல்றது தப்பே கிடையாது. இன்னைக்கு த்ரிஷாவோட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து போயிருக்காரு. அதாவது கல்பத்தி அகரம் அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் போயிருக்காரு. இப்போ பொதுவா இந்த போட்டோஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது. எப்போன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா நம்ம இத பெரிய பிரச்சனையா எடுத்து பேச போறது கிடையாது. அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்ல அவங்க வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவருக்கும் வேறொரு நடிகைக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வர்றதுதான் பிரச்சனை. பட் இருந்தாலும் as a virtual warrior இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில முட்டுகளை கொடுப்பானுங்க. ஃபர்ஸ்ட் virtual warrior என்ன பண்ணுவானா, அவன் கொஞ்சம் மன தைரியமானவன். அவன் என்ன முட்டு கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, பாத்தியாடா எங்க அண்ணனோட கெத்த, டேய் எங்க அண்ணன் எவ்வளவு பவர்ஃபுல் பர்சன் தெரியுதா, யாருக்கும் பயப்படுற ஆளு எங்க அண்ணன் இல்லடா. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க அண்ணனுக்கும் வேறொரு நடிகைக்கும் தொடர்பா, நீங்க என்னடா சொல்லுறது, தோ வரம் பாடுறா அப்படின்னு எங்க அண்ணன் வந்தா இருப்பாரு, அதுதான்டா கெத்து, எங்க அண்ணன் தான்டா எப்பவுமே மாசு, அவருடைய தம்பின்னு நாங்க சொல்லுறதுல பெருமைப்படுறோம்டா அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கும். இன்னொரு தரப்பு என்ன இருக்கும்னா, அவனுங்க என்ன சொல்லுவானுங்க தெரியுமா, அவனுக்கு வந்து எவி முட்டு கொடுக்குறவனுங்க, அது வந்து அந்த காசு வாங்குற குரூப் இருக்கும் பாருங்க, அந்த குரூப் என்ன சொல்லும்னா, ஏங்க என்னங்க இதுல தப்பு இல்ல, நான் கேக்குறேன், விஜய் சாரும் த்ரிஷா சாரும் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இது ஒரு தப்பா? ஏன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போனதே கிடையாதா? அதெல்லாம் வந்து யாருன்னா தப்பு சொன்னா நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? கிடையாதுல்ல. எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போவாங்க. அது மாதிரி எங்க விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாக்கு அந்த காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்னா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, இது ஒரு தப்பா? இதை வந்து எடுத்து வச்சு நீங்க பேசுவீங்களா அப்படின்னு ஒரு குரூப் கேட்கும். ஒரே கார்ல ரெண்டு பேரும் போயிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுக்கும் அவங்க முட்டு வச்சு நிற்பானுங்க. ஏன் ஒரே கார்ல போனா இப்ப என்ன தப்பு? எங்க த்ரிஷா வந்து வீட்டுல இருந்து கிளம்பி அந்த வேலை வரும்போது விஜய்க்கு போன் போட்டாங்க, விஜய் சார் நானும் அந்த கல்யாணத்துக்கு தான் போயிருக்கீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜயும் ஆமாமா நானும் கல்யாணத்துக்கு தான் போறேன், அப்படியே வா என் வீட்டுல காரை விட்டுரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கார்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா போயிருக்காங்க. இது தப்பாங்க? ஏன் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்துக்கு போறீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு கார்லயா போவீங்க? ஒரு காரை எங்கன்னா பார்க் பண்ணிட்டு டீசல் சேவ் பண்றதுக்கோ பெட்ரோல் சேவ் பண்றதுக்கோ அப்படி ஓரமா விட்டுட்டு ரெண்டு பேர் ஒரே கார்ல தானே போவீங்க. இது என்னங்க, இது ஒரு தப்பாங்க? இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து ஒரு இஷ்யூவா பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வானுங்க. இல்லையேப்பா ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு போயிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு வேற என்னங்க ட்ரெஸ் போடுவாங்க? எங்க விஜய் சார் நீங்க இந்த ட்ரெஸ்ல வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா? எந்த ஃபங்க்ஷனுமே நீங்க பார்த்தது இல்லையா? சொல்லுங்க. ஏங்க கல்யாணத்துக்கோ இல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது பெரும்பாலும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையில தாங்க வருவாரு. விஜய் அந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு, த்ரிஷா மேடம் ஓகே அந்த கலர் பிடிச்சிருக்கிறதுனால அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க. இதுல என்னங்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் நீங்க நொட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தரப்பு எக்ஸ்ட்ரீம் விட்டு கொடுக்கும். இதுல மூணாவதுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னா, அவன் தான் உண்மையான விஜய் ரசிகனா இருப்பான். கொஞ்சம் மனசாட்சி மூளை இது ரெண்டுத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு ஒர்க் பண்ணும். அவன் தான் திரும்ப செய்வான், விஜய பார்த்து எப்படி காரி அப்படியே மூஞ்சில துப்புவான் விஜய் மூஞ்சில. யோ நீலாம் ஒரு மனுஷனாயா? அங்க ஒரு பொண்டாட்டி ஆல்ரெடி என் புருஷன் என் கூட இல்ல, ஏதோ ஒரு நடிகை கூட ஊர் சுத்தின்னு இருக்கான், ஃபாரின் போனாலும் அந்த நடிகையோட தான் போறான், எங்க போனாலும் அந்த நடிகையோட தான் போறான், இவனுக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்கு, நான் பல முறை சொல்லியும் அந்த தொடர்பை துண்டிக்காம ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தின்னு தான் இருக்காங்க, இதனால எனக்கு பெரிய மன உளைச்சலா இருக்கு, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்ட்டு கோர்ட்ல வந்து நின்று அந்த பொம்பளை கெஞ்சின்னு இருக்கு. இந்த நேரத்துல குறிப்பிட்டு எந்த நடிகைன்னு அவங்க சொல்லாம சொன்னாங்களோ அதே நடிகையை கூப்பிட்டுக்கின்னு நீ ஒன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணுத்துக்கு போறியே, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா, உனக்கு எல்லாம் மானம் இருக்கா, உனக்கு எல்லாம் சூடு இருக்கா, சொர்ண இருக்கா அப்படின்னு யார் கேட்பான்னு பாத்தீங்கன்னா இந்த மூணாவது விதத்துல இருக்கிற ஒரு கேரக்டர் கேட்கும். நம்மளாம் என்னன்னா அந்த மூணாவது வித கேரக்டர் தான் நம்ம எல்லாருமே. எங்க கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க,
இந்த விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்காருன்னு பாருங்க, இளைஞர்கள் இளைஞர்கள் லேடிஸ் எடுத்துக்கோங்க. நான் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரே வார்த்தை கேட்கிறேன். உங்க வீட்டுல உங்க அம்மாவை விட்டுட்டு உங்க அப்பங்காரன் வேற ஒரு பொண்ணோட இதே மாதிரி ஜோடியா ஃபங்க்ஷனுக்கு போனா நீங்களாம் சும்மா இருப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். அப்பா நீ போப்பா, அம்மா வீட்டுல இருக்கட்டும்பா, நீ போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா, நீ எந்த கேர்ள் ஃபிரெண்டோட போய் சுத்திட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்களா உங்க அப்பாவை? விஜய் போனத நியாயம்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க அப்பாவா அப்படி ஊர்மைய அனுப்புற கேரக்டரா தான் நீங்க இருக்கணும். திருப்பியும் நான் இன்னொன்னும் கேட்கிறேன். உங்க வீட்டுல அக்காவோ தங்கச்சியோ இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அக்காவோ தங்கச்சியோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவன் உங்க அக்காவையோ உங்க தங்கச்சியோ விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்தா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இல்ல கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எங்க கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க, ஏங்க மண்டையில மசாலான்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு அரசியல் கட்சி தலைவன் இந்த மாதிரி பண்ணா நாளைக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் எப்படிங்க போவான்? ஏங்க எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல டிசிஷன் எடுக்கிற அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு, யாரும் தப்பு சொல்லல. நீங்க த்ரிஷாவோட கிடையாது, நீங்க யார் கூட வேணாலும் போங்க, த்ரிஷா கூட மட்டும்தான் போகணும்னு கிடையாது, யார் கூட வேணாலும் போங்க. உங்க மனைவியை லீகலி டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ த்ரிஷா கூடயாவது போ, வேற எந்த நடிகை கூடயாவது போ, யார் கூடயாவது ஊரை சுத்து, யாரையாவது வச்சுக்கோ, கண்ட நோயா கூட வாங்கினுவா, ஒன்னும் தப்பு கிடையாது. பட் என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடினா வைஃப்க்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க எது வேணாலும் பண்ணிட்டு போங்க, எது வேணாலும் சுத்திட்டு போங்க. ஏன்னா கொஞ்சோண்டு அவங்க பசங்க பொண்ணு பொண்டாட்டி அவங்க மனநிலையில உக்காந்துட்டு இப்ப யோசிங்களேன். ஏன்னா ஆல்ரெடி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்பவே நியூஸ் பரவலாயிடுச்சு. சங்கீதா வீட்டுல எவ்வளவு பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு பேர் போன் போட்டு என்னம்மா உன் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தி அதர் சைடு அவங்க பையனையும் பொண்ணு எடுத்துக்கோங்க. அவங்க பையன் பொண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சொந்தக்காரன்ல இருந்து பழகுற சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லாருமே என்ன கேட்டிருப்பாங்க, டேய் என்னடா உங்க அப்பாவுக்கு வேற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்காமேடா, என்னடா எல்லாருமே இப்படி சொல்றாங்க, உண்மையா பொய்யாடா, எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்க. அந்த கொடைச்சல் தாங்காமே பையனும் பொண்ணும் இருந்திருக்கும். இப்போ இது பத்தாதுக்குன்னு ஆடட் அட்வான்டேஜுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு த்ரிஷாவோட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. இப்போ அந்த பொண்டாட்டி சங்கீதா அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அந்த பையன் அவங்க மனநிலை என்ன இருக்கும், அவரோட பொண்ணு அந்த மனநிலை என்ன இருக்கும், கொஞ்சமாச்சு இந்த மனுஷனுக்கு அதெல்லாம். ஏங்க நான் நினைக்கிறேன் இது அந்த சுசித்ரா சொன்னாங்க ஒரு வாட்டி, த்ரிஷா விஜய் நாய்க்குட்டி பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. விஜய் த்ரிஷா என்ன சொன்னாலும் விஜய் செய்வாருங்க, அவர் அப்படி மாறி போயிட்டாருங்க அப்படின்னு. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அப்படிதான். ஏங்க அரசியல் கட்சி தொடங்கின எவனுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சத்தியமா பண்ண மாட்டான். ஏங்க ஜெயம் ரவியும் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் போச்சு, உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். அந்த சிங்கர் கெனிஷான்றவங்களோட பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அப்பப்போ டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஏங்க தே ஆர் ஜஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். அவங்க லைஃப்குள்ள நம்ம போய் ஆராய போறது கிடையாது. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒன்னும் ரசிகர் பட்டாலும் குவிஞ்சிட போறது கிடையாது, ஃபாலோவர்ஸ் குவிஞ்சிட போவது கிடையாது. அவங்களை நம்பி அந்த ரசிகன் வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் இல்ல, டே நான் நடிச்சா படத்தை பாரு, பிடிக்கலையா போயிட்டுதான் அவ்வளவுதான். பட் இங்க நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க. நீங்க உங்க ரசிகனுக்கும் உங்க தொண்டர்களுக்கும் ஒரு வழிகாட்டு தலைவனா இருக்கணும். நீங்க என்ன வழிகாட்டுதல இப்போ பிக்ஸ் பண்ணி தரீங்க அவனுக்கு? ஏங்க இந்த மேரேஜ் இந்த ஃபங்க்ஷன்ல உங்களை பாக்குற ஒரு பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா இவர் கட்சியில இருக்கிற பெண்கள் ஃபுல்லா சப்போர்ட் பண்ண, இப்பதான்டா என் தலைவன் அழகா இருக்கா, இதுதான்டா ஜோடி, அங்க பாரு அதே கில்லி படத்துல பார்த்த மாதிரி இருக்குடா எங்க விஜயும் த்ரிஷாவும் சம ஜோடியில கியூட் கப்பிள்ஸுங்க. சங்கீதாங்க தாங்க நடுவுல பூந்துருச்சு, விஜயும் த்ரிஷா தாங்க கியூட் கப்பிள்ஸ் அப்படின்னு ஃபயர் விடுங்க. இவங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ இப்படி நடந்தாதான் இதுங்களுக்கு வயிற்றுச்சல் புரியும். இவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ இப்படி நடந்தாதான் இதுங்களுக்கு எல்லாம் எரிச்சல் தெரியும். ஊரா மூட்ல எவனுக்கு தான் நந்தா நம்மளுக்கு என்ன, நம்ம விஜய் அழகானவரு, விஜய் சூப்பரா இருக்கிறாரு. ஏன்னா உலகத்துல எந்த அரசியல் கட்சி தலைவனும் இப்படி பண்ண மாட்டாங்க, எவனும் பண்ண மாட்டான். ஆனா விஜய் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் தன்னுடைய சுய மனநிலையில இருக்காரானா கண்டிப்பா எனக்கு தெரியல. த்ரிஷா என்ன சொன்னாலும் செய்வார் போல. ஏங்க பல ரூமர்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். த்ரிஷா சொல்லிதான் விஜய் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. அது இப்போ உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோல த்ரிஷா கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைன்ட்டு.
அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாக்காக தான் இவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. நாளை பின்ன இவர் என்ன தெரியுமா செய்வாரு, இந்த பேக்கரி டீலிங்னு ஒரு காமெடி ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, அந்த பேக்கரி டீலிங் மாதிரி லாஸ்ட்ல இவர் பண்ணிட்டு போடுவாரு. இந்த நடிகையை நான் வச்சுக்கிறேன், என் கட்சியை நீ வச்சுக்கொண்டு யார்கிட்ட குத்துட்டு போயினே இருப்பாரு. இந்த கட்சியை நம்பி இன்னைக்கு பல இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, அவன் பல லட்சம் ரூபாய் கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கான் இந்த கட்சிக்கு. நாளைக்கு இவர் பாட்டுக்கு எனக்கு கட்சிலாம் வேணாடா, இந்த நடிகை மட்டும் போதும்டான்ட்டு பொட்டியை கிளப்பின்னு ஃபாரின் டூர் கிளம்பிடுவாரு. இவரை நம்பி இருந்த இளைஞரோட வாழ்க்கை, இவரை நம்பி இருந்த அந்த மகளிரோட வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது? இது இந்த மனுஷன் எனக்கு ஒன்னும் புரியல, எப்படி இவரு இப்படி செயல்படுறாருன்னு புரியல. அது வந்து சில பேர் நியாய பத்தி பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. நயினார் நாகேந்திரன் அப்பயே சொன்னாருங்க, அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் அந்த நடிகை வீட்டுல இருந்து வெளில வர சொல்லி அப்புறமா வந்து பாத்துக்கலான்ட்டு. இது இப்போ உண்மையாயிடுச்சு இல்ல. அவன் வந்து என்ன தெரியுமா சொல்றான், கங்க்ராட்ஸ் போடுறான் நயினார் நாகேந்திரன். எப்பா நீ எந்த நேரத்துல வாயை திறந்தோ இல்லையோ அது எல்லாமே உண்மையாயிட்டு இருக்கு, நீ சொல்லுதெல்லாம் உண்மைதான் அப்படின்றான். எங்க இந்த மனுஷன் அரசியல் கட்சி தொடங்கி இந்த நாட்டுக்கு நல்லது நடந்துச்சோ இல்லையோ, எவ்வளவு கெட்டது நடந்திருக்குங்க. கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் செத்து போனாங்க, விக்கிரவாண்டியில அவ்வளவு பேர் செத்து போனாங்க, மதுரையில அவ்வளவு பேர் செத்து போனாங்க. ஏங்க நேத்து நடந்ததுல கூட பாத்தீங்கன்னா 2 பேர் ஆக்சிடென்ட்டுங்க, வேலூர்ல ஒருத்தன் செத்து போனாங்க. இவ்வளவு பேரு செத்து போயிருக்கான். யாரால? இந்த மனுஷன் கட்சியை தொடங்கினால. ஆனா இந்த மனுஷன் வீட்டுல பொண்டாட்டி டிவோர்ஸ் போட்ட பிறகும் ஒரு நடிகையோட சுத்திட்டு இருக்காருங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஏங்க இத தமிழ்நாட்டு மக்கள் எப்படிங்க ஏத்துப்பாங்க? அதுக்கும் இவங்க முட்டு கொடுப்பானுங்க. இப்ப பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஏய் இப்படி போடு, ஏய் அப்படி போடு, எங்க விஜய் சார் கெத்துன்னு ஒரு சைடு போடு, ஒரு சைடு வந்து எங்க விஜய் சார் பண்ணதுல தப்பு, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒன்னா வந்தாங்கன்னு போடு அப்படின்ட்டு பிஆர் டீம் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இதுக்கெல்லாம் முட்டு குத்து எப்படி போயிருக்கானுங்க? நான் தாய்மார்களை கேட்கிறேங்க, ஏங்க உங்க வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்தா சும்மா இருப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், எப்படிங்க அவர் இப்போ ஒன்னா போவாரு? ஏற்கனவே பிரச்சனை இருக்குல்ல. ஏங்க நாங்க என்ன சொல்றோம்னா, எஸ் இட்ஸ் யுவர் லைஃப், நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ சுத்தியான்றோம்ல, நாங்க தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு. இப்ப அவங்க சங்கீதா சொன்னதெல்லாம் உண்மையாவதா இல்லையா? இதுக்கு என்னென்ன முட்டுக்குத்தானுங்க இவனுங்க. இது திமுகவின் சதி திட்டம். திமுக தான் வேணும்ட்டு சங்கீதாவை வந்து பாத்தீங்கன்னா போய் புகார் கொடுங்க இப்போன்னு சொல்லிச்சு. என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்குன்ட்டு பொங்கிட்டு இருந்தானுங்க இந்த வர்ச்சுவல் வாரிசு. இப்ப தெரியுதா? இப்ப ப்ரூஃப் வேணுமா? இதுக்கு மேலயும் இதையும் வந்து இவனுங்க ப்ரூஃப்னு எடுத்துக்க மாட்டானுங்க. ஆனா விஜய் என்ன ஒரு எக்ஸாம்பிள இந்த தமிழ்நாட்டுக்கு செட் பண்றாருன்றத நம்மளால சுத்தமா யூகிக்க முடியல. தயவு செஞ்சு பெற்றோர்களையும் தாய்மார்களையும் அவரை நம்பின்னு சுத்தி இருக்கிற இளைஞர்களையும் அந்த மகளிரையும் கேட்டுன்னு இருக்கேன், டேய் கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்கடா, இவனா ஒரு தலைவனாடா. ஏண்டா கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, ஏற்கனவே அதை அழுதுட்டு இருக்கு, புள்ளையும் பொண்ணும் கல்யாண வயசுல இருக்கு, 2த்துக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணல. ஆனா இவரு புது மாப்பிள்ள மாதிரி இன்னொரு நடிகையோட சுத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் எங்கடா போய் முடிய போகுது, விளங்க போகுது?